ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டலுக்கு போய் நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒரு நான் எப்படி வீட்லேயே நம்ம சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், நான் செய்யறதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க இருப்பு சட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருப்பு சட்டியை நல்லா கவுத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா சுத்தமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இண்டோலியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு நல்லா இருக்கும், உங்களுக்கு நான் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி இல்லைம்மா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வீட்டு தோசைக்கல்லையே எண்ணெயெல்லாம் இல்லாமல் எண்ணெய் பெசுக்கு இல்லாத நல்ல தோசைக்கல்லாக எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி மேல் பக்கம் போடக்கூடாது, இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம செய்யணும். இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே தடவக்கூடாது. தடவாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா நான் உங்கள் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக தந்தூரி நான் அருமையாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்குங்க. நான்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்புலேயே அதுலேயே 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது 1/4 கப் இருக்குது இல்லைங்களா, அந்த 1/4 கப் அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெதுன்னு இருக்கிற தண்ணியை கை பொறுக்கிற அளவுக்கு இருக்க சுடு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரையணும். டீஸ்பூன் இருக்குது, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஈஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆயிரும். பாருங்கள், நல்லாவே ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் தான் போட்டோம். பாருங்கள், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சாலாம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஈஸ்ட்டு ஃபுல்லாகவே நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி திக்காக நல்லா வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஆக்டிவேட் ஆன அந்த ஈஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. நம்ம தண்ணி நான் சொன்ன அளவு ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக மாவு பிணைஞ்சிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாருங்கள், கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு எல்லா பக்கமும் மாவில் இந்த மாதிரி படுற மாதிரி தடவி விட்டுருங்க. பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு இது நல்லா இப்போ பாதி அளவுக்கு வச்சுருக்கோன்னா நல்லா உப்பி நல்லா ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம பிணைஞ்ச உடனே நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஒரு பங்காக வச்சது 2 பங்காக நல்லா பெருசாகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா உப்பலாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு நான் நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு இதை நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு பரோட்டா மாவுக்குள்ள அப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சமாக மாவை தூவி விட்டுடலாம். ஒரு உருண்டை எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கலாம். நல்லா மெல்லிசாலாம் திரட்ட வேண்டாம். உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு கொஞ்சம் அகலமாகவே திரட்டிக்குங்க. திரட்டிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணி எடுத்து
நல்லா இந்த பக்கமாக நல்லா எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். நல்லா தடவுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த தோசைக்கல்லில் அப்படியே நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போ இதை எடுத்துக்குவோம். தோசைக்கல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன், இது நான்ஸ்டிக் கல் அப்படிங்கிறதுனால இதை திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நல்லா தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கும். அது அந்த மாதிரி நல்லா அழுத்தி விடலாம். அப்போ வந்து நல்லா பபிள்ஸ்லாம் நல்லா வரும் பாருங்கள். நல்லா வெந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். இண்டோலியத்துலலாம் தோசைக்கல் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் டைரெக்டாகவே போட்டு செஞ்சுக்கலாம். இது நான்ஸ்டிக் கல் அப்படிங்கிறனால அந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், அடியில் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை திருப்பி இந்த ஹீட்டில் இதை அப்படி காட்டலாம். இப்போ நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். ரெண்டு பக்கமும் நல்லாவும் வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தோசை திருப்பி எடுத்து இப்படி எடுத்துடலாம். திருப்பி போட்டு பாருங்கள் சூப்பராக நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ஜம்முன்னு வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் இந்த பட்டர் நான் அப்படிங்கிறதுனால நல்ல பட்டர் வந்து இதில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணியை இதில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தண்ணியை தெளித்து நல்லா அந்த மாதிரி தடைய விட்டுக்குங்க. தண்ணி வந்து கீழ்ப்பக்கம் இருக்கலே இதை வந்து இதில் போய் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ கீழெல்லாம் நல்லா வெந்திருக்கும். மேலெல்லாம் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை அப்படியே திருப்பி காட்டலாம். இதை நல்லா தீயில் நல்லா எல்லா பக்கமும் தீ படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி இப்படி காமிச்சுக்குங்க. பாருங்கள், இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா எடுத்து வந்துருச்சு. பாருங்கள், நான் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா சாஃப்டாகவும் வெந்துருச்சு. கீழேயும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பட்டர் நான் அப்படின்னாலே பட்டர் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயே நல்ல மெத்துன்னு ரொம்ப அருமையாக வீட்டில் நம்மளை ஜம்முன்னு செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும். இதையும் எடுத்து வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். இந்த பட்டர் சிக்கனோட லிங்க் வேணுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அப்படி இல்லைன்னா என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று இன்னும் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா மெத்துன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்படியே ஒரு கையிலேயே நம்ம வந்து பிச்சிடலாம். அந்த அளவுக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிக்கனோட கொஞ்சமாக எடுத்து இந்த கிரேவியோடு வச்சு நம்ம சாப்பிடும் போது அப்படியே எடுத்து வாயில் போட்டோன்னு வைங்க, ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். சூப்பரான பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் செஞ்சு வச்சாச்சு. இனிமேல் நம்ம இதை சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கே போவேணாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா சாஃப்டாக நம்ம வீட்லேயே நல்ல ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.